இந்தியாவின் மிலன் 2026 கடற்படை பயிற்சியில் பங்கேற்று திரும்பிய ஈரானிய போர்க்கப்பல் ஐரிஸ் டென்னா இலங்கை அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்வதேச விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கிய கருத்தை தெரிவித்துள்ளார். We got a message from the Iranian side that ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே நடந்து வரும் போர் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வரும் நிலையில் வான்வழி தாக்குதல்கள் மட்டும் இல்லாமல் கடல் வழி தாக்குதலையும் மேற்கொண்டு வருகின்றன. இந்த மோதலில் இந்திய பெருங்கடலில் இருந்த ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் டென்னா கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டார்பேடோ ஏவுகணை மூலம் தாக்கி மூழ்கடித்தது. இதில் பல ஈரானிய கடற்படை வீரர்கள் கடலில் மூழ்கி பலியானார்கள். முன்னதாக அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் தாக்கி அழித்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்திய பெருங்கடல் வரை போர் மேகம் சூழ்ந்தது. தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உதவி கோரிய ஈரானின் மற்றொரு போர்க்கப்பலான ஐரிஸ் லாவனை கொச்சி துறைமுகத்தில் அனுமதிக்க ஒப்புதல் அளித்தது இந்தியா. போர் பதற்ற சூழலில் இந்த ஒப்புதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது ஈரானின் அந்த போர்க்கப்பல் கொச்சியில் நிலைநிறுத்தப்பட்டு அதன் 183 மாலுமிகளுக்கு இந்திய கடற்படை பாதுகாப்பு அளித்து வருகிறது. இந்த சம்பவத்தில் இந்திய அரசு மௌனம் காப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தன. அதாவது நமது விருந்தினராக வந்த கப்பல் நம் வீட்டு வாசலிலேயே தாக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு விடப்பட்ட சவால் என்று ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இது குறித்து பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானிய கப்பல்கள் கடற்படை அணிவகுப்பில் பங்கேற்க வந்திருந்தன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவை தவறான நிகழ்வுகளின் பக்கம் சிக்கிக் கொண்டன. மனிதநேய அடிப்படையில் மற்றொரு ஈரானிய கப்பலை இந்தியாவிற்குள் நுழைய அனுமதித்தோம். நாங்கள் சரியான காரியத்தையே செய்துள்ளோம் என்று அவர் கூறினார். எதிர்க்கட்சி தலைவர்களின் விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் தனது கடமையை செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கியுள்ளது கவனம் பெற்று வருகிறது.